அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்று நாம் எத்தனையோ உறவுகளை தேடி ஓடுகிறோம். ஆனால் எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காமல் நம்மீது மாறாத அன்பு காட்டும் ஒரே உறவு நம்முடைய தாய் மட்டுமே. அல்லாஹ் தன் திருமறையில் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவதையே வலியுறுத்துகிறான். சூரா லுக்மானின் 14வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹமிலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னன். நாம் மனிதனுக்கு அவனது பெற்றோரைப் பற்றி உபதேசம் செய்தோம். அவனது தாய் பலவீனத்தின் மேல் பலவீனம் கொண்டவளாக அவனை தன் வயிற்றில் சுமந்தாள். சுபஹானல்லாஹ். யோசித்துப் பாருங்கள் சகோதரர்களே, நாம் இந்த உலகத்தை பார்ப்பதற்கு முன்னரே 10 மாதங்கள் தன் இரத்தத்தை பாலாக மாற்றி ஒவ்வொரு நொடியும் மரண வலியை அனுபவித்து நம்மை பெற்றெடுத்தவள் நம் தாய். நாம் ஒரு முள் குத்தினாலே துடித்துப் போகிறோம். ஆனால் ஒரு தாய் தன் எலும்புகள் முறிவது போன்ற பிரசவ வலியை நமக்காக தாங்கிக் கொள்கிறாள். மேலும் அல்லாஹ் சூரா அல் இஸ்ராவில் 17:23 மிக கடுமையான ஒரு சட்டத்தை போடுகிறான். ஃபலா தகுல்லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா. அவர்கள் முதுமையை அடைந்துவிட்டால் அவர்களை நோக்கி உஃப் என்று கூட சொல்லிவிடாதே, அவர்களை அதட்டாதே. இன்று பல இளைஞர்கள் தங்கள் தாயிடம் கோபப்படுகிறார்கள், சத்தம் போடுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு சலிப்பு வார்த்தையை கூட சொல்ல உனக்கு அனுமதி இல்லை. அவர்கள் உன்னை வளர்க்கும்போது எவ்வளவு பொறுமையாக இருந்தார்களோ அதே பொறுமையை அவர்கள் வயதாகும்போது நீ காட்ட வேண்டும். நண்பர்களே, நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், உன் ஸ்வர்க்கம் உனது தாயின் பாதத்தின் கீழ் இருக்கிறது. நீங்கள் எவ்வளவுதான் தொழுதாலும் எவ்வளவுதான் தர்மம் செய்தாலும் உங்கள் தாய் மனம் நோகப்படி நடந்தால் அந்த வணக்கங்கள் உங்களை காப்பாற்றாது. எனவே அல்லாஹ் கற்றுத்தந்த இந்த துஆவை எப்போதும் ஓதுங்கள். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், நான் குழந்தையாக இருந்தபோது என் பெற்றோர் என்னை எப்படி பரிவோடு வளர்த்தார்களோ அதுபோல நீயும் அவர்கள் மீது கருணை காட்டுவாயாக. ஆமீன்.